குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ மகா பெரியவரின் அற்புத அனுகிரகங்களை உலகெங்கும் எடுத்துச் செல்லும் பிருந்தாவனம் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். பெரியவா சிவ சிவ சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர ராமகோடி சங்கர. அனுஷம் அப்படிங்கிற நட்சத்திரம் மகா பெரியவா ஜனன நட்சத்திரம். மகா பெரியவா காலத்திலிருந்தே மகா பெரியவானுடைய பக்தர்கள் அந்த அனுஷ நட்சத்திரத்தன்னைக்கு பெரியவானுடைய அனுக்கிரகம் வேண்டி நிறைய பூஜைகள் பிரயத்தனங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது தொடர்ந்து உலகெங்கிலும் உள்ள பெரியவானுடைய பக்தர்கள் அனுஷ பூஜை பெரியவாளுக்காக பெரியவானுடைய அனுக்கிரகம் வேண்டி இப்பவும் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அனுஷ நாயகனின் அற்புத அனுபவங்களை நாம அனுஷ நாயகன் பகுதியில தொகுத்து வழங்கிட்டு வரோம். இந்த அற்புத நிகழ்வுகள் பெரியவா இருந்த காலத்துல அல்லது பெரியவானுடைய கூட இருந்தவங்களுடைய அனுபவங்கள் அப்படின்னு இல்லாம பெரியவா இப்பவும் சூட்சம ரூபத்துல நிறைய அனுகிரகங்களை தன்னுடைய பக்தர்களுக்கு பண்ணிட்டு இருக்கா. அப்படிங்கிறதுனால நிகழ்கால அற்புதங்களை மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நல்ல சிந்தனையோட இந்த பகுதியை நாம் தொடர்ந்து பண்ணிட்டு வரோம். ஹைதராபாத்ல ராமன் அப்படின்னு ஒரு அன்பர், அவருக்கு 70 வயசுக்கு மேல ஆயிடுத்து. அவர் மகா பெரியவானுடைய தீவிர பக்தர். அவர் மட்டுமல்ல, அவருடைய மனைவியும் மகா பெரியவா மேல அதீத பக்தி. தினமும் பெரியவாளை பூஜை பண்ணாம எந்த காரியத்தையுமே அவ பண்ண மாட்டார். அந்த தம்பதியினுடைய சிந்தனை என்னவா இருந்தது அப்படின்னா, பெரியவா சொன்ன மாதிரி கோசாலையை பராமரிச்சு பசுமாடுகளை எல்லாம் பார்த்துண்டு தன்னுடைய வாழ்நாளை கழிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அதனால ஒரு சின்னதா ஒரு கோசாலை உருவாக்குனாங்க. 2-3 மாடுகளோடு ஆரம்பித்த அந்த கோசாலை ஒரு 30-40 பசுமாடுகளா வளர்ந்து ஒரு பெரிய கோசாலையா மாறி இருந்தது. ஹைதராபாத்ல இது மாதிரியான ஒரு கோசாலையை வச்சு அதை பராமரிக்கிறது அப்படிங்கிறது பொருளாதார ரீதியா மிகவும் சிரமமான விஷயம். அதற்கான தீவனங்கள், உணவு, மருத்துவ செலவு, இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் மாதம் பண்றது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய காரியம். ஆனாலும் இவங்க 2 பேரும் அவ்வளவு ஆத்மார்த்தமா அந்த கோசாலையை பராமரிச்சுட்டு வந்தாங்க. அது மூலமா கிடைக்கிற பாலை வியாபாரம் எல்லாம் பண்ணாம கோவில்களுக்கு அபிஷேகத்துக்காக தந்துருவாங்க. பக்கத்துல இருக்கிற வேத பாடசாலைக்கு அந்த பாலை தந்துருவாங்க. இது மாதிரி போயிட்டு இருந்த அந்த கோசாலை பண பற்றாக்குறையினால சரியா பராமரிக்க முடியாத சூழல் அவங்களுக்கு உண்டாச்சு. அந்த தருணத்துல அந்த தம்பதிகள் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, இந்த கோசாலையை பராமரிக்கிறதுக்கான பைசா நம்மகிட்ட இல்ல, அதனால இந்த மாடுகளை எல்லாம் பட்டினி போடுற மாதிரியான நிலைமை வந்துருச்சுன்னா அது நமக்கு பெரிய பாவமா வந்து சேர்ந்துரும். அதற்குள்ள இந்த மாடுகளை யாராவது ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சு அல்லது ஏதாவது ஒரு கோசாலையில ஒப்படைச்சு இதுங்களுக்கு நல்ல ஒரு உணவு கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணிடணும் அப்படிங்கிற முயற்சியில ஈடுபட்டு இருந்தாங்க. ஏதாவது ஒரு நல்ல கோசாலைய பார்த்து அதை கொடுத்துடலாம், ஏன்னா இதுக்கு மேல முடியல அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணமா இருந்தது. வேலையாட்கள் எல்லாம் சம்பளம் கொடுக்காதனால நின்றுட்டாங்க. முழு கோசாலையும் இவங்க 2 பேருமே வயதான தருணத்துல பாத்துக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதையும் அவங்க ஆத்மார்த்தமா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா மாட்டுக்கு தீவனம், புல், வைக்கோல், இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் வெளியே பைசா கொடுத்து வாங்கிட்டு வந்துதான் தர வேண்டியிருந்தது. அதுல நிறைய கடன் வந்துருது. அதை இவங்கனால சமாளிக்க முடியல. இதற்கு மேல இத வச்சு பராமரிச்சோம் அப்படின்னா மாடுகளுக்கு உணவு இல்லாம போயிடும். அந்த மாதிரி ஒரு பாவத்தை நம்ம பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல ஏதாவது ஒரு கோசாலையிலயோ அல்லது தெரிஞ்சவாக்கிட்டயோ இந்த மாடுகளை எல்லாம் ஒப்படைச்சிட்டு நாம நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு விரும்பினாங்க. ஆனாலும் இவங்க பல வருஷமா அந்த மாடுகளை
குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டதுனால அதை விட்டு கொடுக்கவும் இவங்களுக்கு மனசு இல்லை. 2 மைண்டா இருந்தாங்க. பெரியவா கிட்ட ஒரு நாள் உட்கார்ந்து பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த கோசாலையை என்னால பராமரிக்க முடியல, அதற்கு போதுமான அளவு பொருளாதாரம் எங்ககிட்ட இல்லை, இது நீங்க தான் இந்த மாடுங்களுக்கு ஒரு நல்ல இடமா காண்பிக்கணும் பெரியவா அப்படின்னு பெரியவா கிட்ட உருக்கமா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாங்க. இவங்க பிரார்த்தனை பண்ண ஒரு 2-3 வாரத்துல இன்னொரு பக்கம் அதே ஹைதராபாத்ல பெரிய பெரிய வியாபாரம் எல்லாம் பண்ற சிலர், அவங்களும் பெரியவா மேல மிகுந்த பக்தி கொண்ட அன்பர்கள், அவங்க பெரியவா சொன்ன நிறைய கைங்கரியங்களை நாம தேர்ந்தெடுத்து பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு வேத பாடசாலை, கோசாலை, அன்னதான கூடம் அப்படின்னு பெரியவா சொன்ன அத்தனை விஷயங்களையும் எல்லோரும் இணைஞ்சு அதற்கான ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த தருணத்துல அவங்க கோசாலை ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு தீர்மானிச்சப்ப ஒரு நல்ல கோசாலையா அல்லது நல்லா பராமரிக்கிற ஒருத்தர்கிட்ட இருந்து அந்த கோசாலைய நம்ம எடுத்து நம்மளுடைய ட்ரஸ்ட் மூலமா அதை டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தோட அவங்க நிறைய கோசாலைகள்ல போய் பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு சரியான கோசாலை அமையவே இல்லை. அவங்க பெரியவா கிட்ட ஒரு பிரார்த்தனை வச்சுக்கிட்டாங்க. என்ன அப்படின்னா, ஒரு நல்ல கோசாலையா நம்ம கைங்கரியம் சரியா போய் சேர்ற மாதிரியான அல்லது நம்மளுடைய கைங்கரியம் தேவைப்படுற மாதிரியான ஒரு சரியான கோசாலையா காமிச்சு கொடுங்க பெரியவா அப்படின்னு அவங்களுடைய பிரார்த்தனை இருந்தது. பெரியவா அவங்களுக்கு ஒரு உத்தரவு பண்ணியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, நாளைக்கு காலம்பரை கோவிலுக்கு போறச்ச அங்க கோசாலையை பத்தி யாராவது பேசினா அல்லது அங்க ஏதாவது ஒரு கோசாலையை பத்தி யாராவது பேசிட்டு இருந்தா அந்த கோசாலை தான் நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டிய கோசாலையா இருக்கும் அப்படின்னு ஒரு உத்தரவு பண்ணியிருந்தார். இத அவங்க ஒரு வேத வாக்கா எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் ஒரு கோவிலுக்கு போற சமயத்துல அங்க ஒரு குருக்கள் கோசாலையை பத்தி பேசிட்டு இருந்தார். அப்போ இது மாதிரி ஹைதராபாத்ல இந்த இடத்துல ஒரு கோசாலை இருக்கு, அவர் நிறைய மாடுகளை வச்சிருக்கார், ஆனா பராமரிக்க முடியாம கொஞ்சம் சிரமப்படுறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த இன்னொருத்தர்கிட்ட பகிர்ந்துட்டு இருந்தார். இவங்க அந்த விஷயத்த கேட்குறாங்க. அவர் யார் என்ன அப்படின்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த கோசாலையை தேடி ஒரு நாள் வராங்க. அப்போ அவங்க டேக் ஓவர் பண்றதா அல்லது அந்த கோசாலையை அவங்க எடுத்து நடத்துற மாதிரியோ எந்த விஷயங்களையும் இந்த அன்பர்கிட்ட பகிர்ந்துக்கவே இல்லை. எதேச்சியா கோசாலையை பார்க்க வர மாதிரி தான் அவங்க வந்தாங்க. சப்போஸ் இது மாதிரி ஒரு விஷயம் சொல்லி பண்ணியிருந்தா அந்த கோசாலையை சரியா பராமரிக்கலைன்னா கூட அன்னைக்கு பராமரிப்பு நல்லா பண்ற மாதிரியான ஒரு பாவனை பண்ணி வச்சிருப்போம் இல்லையா. ஸோ அது மாதிரி நடந்துடக்கூடாது. நம்ம என்ன நடக்குது, என்ன மாதிரியான தேவை இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுட்டு தான் அதை பண்ணணும் அப்படிங்கிறதுல இவங்க அதை சொல்லாமையே தான் அங்க போய் பார்க்கறாங்க. இவங்க போய் அந்த கோசாலையை பார்த்த உடனே இவங்களுக்கு அவ்வளவு ஆனந்தமா இருந்தது. ஏன்னா பசுமாடுகள்லாம் அவ்வளவு கிளீனா, அந்த கோசாலையோடைய இடம் அவ்வளவு அமைதியா, அவ்வளவு அழகா அவங்க பராமரிச்சு வச்சிருந்தாங்க. அதை பார்த்தோன்னவே அவங்களுக்கு இதை நம்ம டேக் ஓவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அவங்களுக்கு இன்னும் ஆழமா வந்தது. பெரியவா காமிச்சு கொடுத்த கோசாலை இல்லையா, அவங்களுக்கு இன்னும் ஆனந்தம் அதிகமாயிருந்தது. இப்போ இந்த பெரியவானுடைய பக்தர் கோசாலைய யாருக்கிட்டையாச்சும் ஒப்படைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கார். இந்த மாடுகளுக்கு நல்ல உணவு கிடைக்கணும், நல்ல பராமரிப்பு கிடைக்கணும் அப்படிங்கிற ஆசையோட அதை கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. ஆனாலும் இவ்வளவு நாள் நம்ம கூடயே இருந்த பசுமாடுகளை நம்ம பிரிஞ்சிடுவோம் அப்படிங்கிற ஏக்கமும் இவர்கிட்ட இருந்தது. அவங்களும் இந்த ராமன் தம்பதிகளை ரொம்ப வியந்து பாராட்டினாங்க. அப்போ இந்த அன்பருக்கு ஒரு யோசனை தோன்றுச்சு. என்ன அப்படின்னா, இவங்க இவ்வளவு ஆனந்தமா நம்மளுடைய கோசாலையை பத்தி சொல்றாங்கல்ல, இவங்கள்ட்ட நம்ம கோசாலைக்கான உதவியை கேட்டு பார்க்கலாம், கிடைச்சா நல்லா இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இவருக்குள்ள வந்தது. ஆனாலும் புதுசா வந்தவங்கள்ட்ட திடீர்னு இந்த மாதிரி கேட்டா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அமைதியாவே இருந்துட்டார். இப்போ அவங்க எல்லாமே பார்த்துட்டு எந்த ஒரு விஷயமும் இவங்கள்ட்ட ஷேர் பண்ணாம அவங்க கிளம்புறாங்க. அந்த கிளம்புற தருணத்துல வைக்கப்புல் அப்புறம் மாட்டு தீவனம் இதெல்லாம் இவங்களுக்கு சப்ளை பண்ற ஒரு கடைக்காரர் அந்த வீட்டு வாசல்ல நிற்கிறார். இந்த பெரியவா பக்தரை பார்த்த உடனே அவர் கோபமா கத்த ஆரம்பிக்கிறார்.
ஏன்னா அந்த மாட்டு தீவனத்துக்கும் வைக்கப்புல்லுக்கும் கிட்டத்தட்ட 50,000 60,000 பேலன்ஸ் இருக்கு. அதை இன்னைக்கு கொடுக்குறேன் நாளைக்கு கொடுக்குறேன்னு ஏமாத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா திட்ட ஆரம்பிச்சிட்டார். இப்போ அந்த கோசாலையை பார்க்க வந்தவங்களுக்கு இது ஒன்றும் புரியல, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவர் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை மறைக்க பார்க்குறார். ஏன்னா இவங்க தப்பா நினச்சிக்குவாங்க அப்படிங்கிறது அவரோட எண்ணம். இருந்தாலும் அவங்க ரொம்ப கட்டாயமா என்ன விஷயம், பெரியவா சொல்லித்தான் நாங்கள் இந்த கோசாலைக்கு வந்திருக்கோம், இந்த கோசாலைக்கு என்ன உதவி வேணாலும் நாங்கள் பண்ண தயாராக இருக்கோம், என்ன விஷயம்னு சொல்லுங்க அப்படின்னு அவர் இந்த மாதிரி ஒரு 50,000 60,000 பேலன்ஸ் இருக்கு, அதுக்கு தான் இப்போ கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அப்போவே செக் ஒன்று போட்டு அந்த கடைக்காரருக்கு அந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டாங்க. அதற்கப்புறமா இந்த கோசாலைக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவையோ அதெல்லாம் சொல்லுங்க, நாங்கள் உடனடியாக பண்ணுறோம், இந்த கோசாலையை நாங்கள் தத்தெடுத்துக்க போகிறோம், நீங்கள் தான் இதை பராமரிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதும் இவர் அப்படியே திகைச்சு போயிட்டார். ஏன்னா பெரியவா கிட்ட இவர் பண்ண பிரார்த்தனை எவ்வளவு அனுக்கிரகமாக அவர்கிட்டயே சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா. அதாவது மாடுகளை விட்டு பிரியறதுக்கு அவருக்கு மனசே இல்லை. அதற்கு தகுந்தா போல பெரியவா எல்லா பொறுப்பையும் அவர் எடுத்துக்கிட்டு மாடுகளையும் அவரே வச்சுக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணி காமிச்சிட்டார். அதுக்கப்புறமா இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100-150 மாடுகளாக அந்த கோசாலை பெரிய லெவலில் அதை பராமரித்து அவங்க 2 பேரும் அவ்வளவு ஆத்மார்த்தமாக அந்த மாடுகளை கவனித்து அதுக்கான விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் பெரியவானுடைய அனுக்கிரகம் அல்லாமல் நடந்தே இருக்காது அப்படின்னு அவர் அவ்வளவு உருக்கமாக எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார். பெரியவானுடைய அனுக்கிரகத்தை நீங்கள் உணர்ந்த விஷயங்களை மற்றவங்கெல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு அனுபவமாக அதை எல்லோருக்கிட்டையும் பகிர்ந்துக்குங்க. அது மூலமா பெரியவா மேல பக்தி அதிகமாகி நிறைய அன்பர்களுக்கு பெரியவானுடைய அனுக்கிரகம் போய் சேரும். இதுல உங்களுடைய அனுபவங்களையும் நாம தொடர்ந்து அனுஷநாயகன் பகுதியில் சொல்லிட்டு வருவோம். பிருந்தாவனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மூலமா மகா பெரியவானுடைய அனுக்கிரகம் அனைத்து பக்தர்களுக்கும் சென்று சேரும். நன்றி.